இட்லி 3 இட்லி வந்து 10 ரூபாய். 4-5 வருஷமா 10 ரூபாயில இருந்தே டிஃபன் லஞ்ச் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. சாதம், சாம்பார், ரசம், காரக்குழம்பு, பொரியல், அவியல் இருக்கு, வடை, மசால் வடை, சுண்டல் வெரைட்டி சூப்பரா இருக்கு. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க தான் வாங்குவாங்க. அவங்களோட சாய்ஸ் எது வேணுமோ 10 rupees பேக்கெட். 10 ரூபீஸ்க்கு நான் எல்லாமே எனக்கு தேவையானது வாங்கியிருக்கேன். வந்து சாப்பிடுறவங்க மெயினா சொல்றது வயிறு ப்ராப்ளம் இல்ல, வீட்டு ஃபுட் மாதிரி இருக்கு. காரக்குழம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும். உனக்கு எதை ரொம்ப பிடிக்கும்? மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியாதுங்க. நான் எப்பவுமே எல்லாருக்கும் அல்வா கொடுக்கறதாங்க பழக்கம். ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்க ஃபுட்டி கிருத்திகா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ட்ரிப்ளிகேன்ல இருக்க எல்லையம்மன் இட்லி தோசை மாவு கடை. ஆக்சுவலா வந்து இங்க 4-5 வருஷமா 10 ரூபாயில இருந்தே டிஃபன் லஞ்ச் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. தூக்கத்தை கெடுக்கிறீங்களே. மதியானம் லஞ்சுமே 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம டின்னருக்கு 2 சப்பாத்தியும் 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. மதியானம் லஞ்ச் டைமுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். சாப்பிட்டு எப்படி இருக்கு என்னன்னு பாக்கலாம். கரெக்டா இதோட லொகேஷன் வந்து ட்ரிப்ளிகேன்ல எல்லைட் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லயே இருக்கும் இந்த ஷாப். உங்களுக்கு இது லொகேஷன் ஏதாவது டவுட் இருந்தா இங்க ஆட்டோக்காரங்க யார்கிட்ட கேட்டாலுமே சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய ஆட்டோக்காரங்க தான் இங்க வந்து சாப்பிடுறாங்க. அங்கங்கே பசி எடுத்தா பலகாரம், அளவு சாப்பாடு ஒரு நேரம். அவ்வளவு கம்மியான பிரைஸ்ல கிடைக்கிறதுனால எல்லாருமே இந்த ஃபுட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஓனர் கிட்டயும் கேட்போம், முடிஞ்சா மக்கள் கிட்டயும் ரிவ்யூ கேட்போம். நானும் சாப்பிட்டு எப்படி இருக்கு என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாப்பாடு வாங்கணும், நல்லா தான் சூப்பரா இருக்குது. இங்கதான் வாங்குவோம். பசங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கதான் வாங்குவாங்க. என்னெல்லாம் இங்க வாங்கிருக்கீங்க? சாம்பார், வத்த குழம்பு, அப்பளம். ஸ்வீட்லாம் இருக்கு, சுண்டல், ஸ்வீட், இந்த ஐட்டம்லாம் எல்லாமே எல்லாமே வாங்கிருக்கோம். எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கும் எல்லாம். உனக்கு எதை ரொம்ப பிடிக்கும்? அல்வா தான் இருக்கும். மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியாதுங்க. நான் எப்பவுமே எல்லாருக்கும் அல்வா கொடுக்கறதாங்க பழக்கம். மேடம், உங்க ஷாப் பத்தி சொல்லுங்க. இந்த ஷாப் வந்து சாதம், சாம்பார், ரசம், காரக்குழம்பு எல்லாம் 10 ரூபாய்க்கு. காலையில 7 மணில இருந்து ஸ்டார்ட். சாதம் மட்டும் கிடைக்கும். அப்புறம் 1 by 1 வந்துட்டே இருக்கும். மீனா சாதம், சாம்பார், ரசம், காரக்குழம்பு, பொரியல், அவியல் இருக்கு, அவியல் மட்டும் 20 rupees. வடை, மசால் வடை, சுண்டல் வெரைட்டி எல்லாமே கிடைக்கும். மார்னிங் என்னெல்லாம் கிடைக்கும் மேம்? மார்னிங்ல காலையில இட்லி, தோசை, பொங்கல், கிச்சடி கிடைக்கும். இட்லி 3 இட்லி வந்து 10 ரூபாய். சாம்பார் வந்து 10 ரூபாய் பேக்கெட். சட்னி இருக்கு, ஒயிட் சட்னி, ரெட் சட்னி 2 இருக்கும், 5 rupees பேக்கெட். அதே மாதிரி டின்னரும் கிடைக்கும். டின்னர் தான் 7 மணிக்கு மேலதான் கிடைக்கும். நைட் டின்னர்ல என்னெல்லாம் கிடைக்கும்? நைட் ஈவினிங் வந்து சப்பாத்தி, இட்லி, மசால் தோசை, பிளைன் தோசை இருக்கு. சேவைன்னு ஒரு ஐட்டம் பண்றோம், புழுங்கல் அரிசியில அது பண்றோம். பச்சை பட்டாணி எல்லாமே கிடைக்கும். எல்லாமே ஹெல்தியா சொல்றீங்க. ஏன்னா ஆமா. சுண்டல் இதெல்லாமே ஹெல்தியான விஷயம் தான். கண்டிப்பா 10 ரூபாய் கான்செப்ட்ன்றது எல்லாருக்குமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் இல்லையா? எல்லாமே சாய்ஸ் என்னவோ அது வாங்கிக்கலாம். இப்போ வட்டக்குழம்பு, கூட்டு இருக்கு, பொரியல் இருக்கு, அவியல் இருக்கு. எது எது வேணுமோ உங்களுக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். ரெகுலரா வந்து வாங்குவோம். மார்னிங் டிஃபன் வாங்குவோம், லஞ்ச் வாங்குவோம். என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் லஞ்ச்ல? இங்க லஞ்ச்ல வந்து இந்த காரக்குழம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த 10 ரூபாய் கான்செப்ட்ன்றது எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? அங்க சென்னைக்கு வந்திருப்பாங்க வேலைக்கு. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5,000 10,000 சேலரி இருக்கு. அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஒரு நல்ல Okay. ஹோம்லி ஃபுட்டாவும் இருக்குது. லஞ்ச்ல வந்து 10 ரூபீஸ் சொல்றீங்க. ரைஸ் வந்து 10 ரூபீஸ் கொடுத்துருவீங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கார குழம்போ இல்ல சாம்பார், சாப்பாடு 10 ரூபாய். இல்ல வீட்டுல வந்து சாப்பாடு மட்டும் வச்சுட்டு வர்றாங்க, வயசானவங்க இருப்பாங்க, அவங்க மட்டும் சாப்பாடு மட்டும் வச்சுட்டு சாம்பார் ரசம் இல்லாம இருக்கும், இங்க வந்து வாங்கிப்பாங்க. சில பேர் பொரியல் பிடிக்கும், பொரியல் வாங்கிப்பாங்க. துவையல் பிடிக்கும், துவையல் வாங்கிப்பாங்க. அவங்களோட சாய்ஸ் எது வேணுமோ 10 rupees பேக்கெட். வந்து சாப்பிடுறவங்க மெயினா சொல்றது வயிறு ப்ராப்ளம் இல்ல, வீட்டு ஃபுட் மாதிரி இருக்கு. எல்லாமே நீங்க மசாலா எல்லாமே நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆமா, எல்லாமே இங்கதான் ப்ரிப்பேர் பண்ணது. அவுட்புட் எதுவுமே கிடையாது. இங்க வீட்டுல என்ன ப்ரிப்பேர் பண்றோமோ அதை இங்க. சோ அதனால வந்து யாருக்குமே இந்த ஹெல்த் இஷ்யூஸ்மே வராது. அது problem. பிரைஸ் எல்லா இடத்துலயுமே பிரைஸ் கம்மியா இருக்கும்போது குவாலிட்டி இருக்காது. இங்க குவாலிட்டியும் இருக்கு, பிரைஸ் கம்மியாவும் ஆமா. இருக்கும் உங்ககிட்ட. 10 சாதம் தான் யூஸ் பண்ணோம். 1 hour கம்ஸ் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு இருக்கும். சுட சுட உங்ககிட்ட கிடைக்கும் சாப்பாடு வந்து. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க ஒர்க்கர்ஸோட மெனு வந்து இதுல ஆட் பண்றது இன்னும் எல்லா இடத்துலயுமே அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்க மாட்டாங்க. சோ வந்து நீங்க அது மாதிரி கொடுக்கறது பத்தி இது வந்து யாருமே மாஸ்டர்ஸ் கிடையாது. வீட்டுல என்ன சமைக்கிறோமோ அதுதான். அதனால இது மாஸ்டர்ஸ் கான்செப்ட் கிடையாது. வீட்டு ஃபுட் மட்டும்தான் இது. ஹோட்டல் டேஸ்ட் கண்டிப்பா வராது. கஸ்டமர்ஸ் கேட்பாங்க, இது செய்யுங்க, அது செய்யுங்க, அது செய்யுங்க. அப்படிதான் ஒன்னொன்னா டெவலப் பண்ணணும். தொகையில் 20 இயர்ஸாவே இந்த இது பண்ணிட்டு இப்ப இருக்க காலகட்டத்துல நிறையவே எல்லாம் எக்ஸ்பென்சிவா இருக்கும் போதும் நீங்க 10 ரூபீஸ் கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். தேங்க்யூ மேடம், நீங்க உங்க டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
ஃபைனலா ரிவ்யூ போர்ஷனுக்கு வந்துட்டோம். 10 ரூபீஸ்க்கு நான் எல்லாமே எனக்கு தேவையானது வாங்கியிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ உங்க சாய்ஸ்ல வாங்கிட்டு நீங்க வந்து எடுத்துட்டு போலாம். நான் 10 ரூபீஸ்க்கு ரைஸ், அது இல்லாம சாம்பார், வத்த குழம்பு, ரசம், பொரியல், வடை, வத்தல் வந்து ராகி வத்தல் கொடுத்துருக்காங்க. இங்க ஹெல்த்தியாவும் நிறைய விஷயம் பண்றாங்களாம். ஹெல்த்தி வைஸ் வந்து சுண்டல் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் கிடைக்குது. அது இல்லாம புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல வந்து உங்களுக்கு சாம்பார் சாதமும் கொடுத்துட்டு இருக்காங்களாம். 30 ரூபாய் 40 ரூபாய் இல்லாம வந்து எங்கேயுமே வந்து வெரைட்டி ரைஸும் கிடைக்காது. 25 ரூபீஸ்க்கு வெரைட்டி ரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒர்க்கிங் டேஸ் எல்லா நாளுமே எல்லாமே கிடைக்குமா? ஃபர்ஸ்ட் சாம்பார் ஊத்தி ட்ரை பண்ணு. பீன்ஸ் காரம் போட்டு ஒரு பொரியல் மாதிரி பண்ணிருக்காங்க. டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு. காரம் கொஞ்சம் தூக்கலா, சாம்பார் வந்து முள்ளங்கி சாம்பார் கொடுத்துருக்காங்க. அந்த சாம்பார் பொடி எல்லாமே அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி பண்றதுனால அந்த பஞ்ச் வந்து நல்லாவே தெரியுது. ஃப்ரெஷ்ஷா போடும்போது அந்த ஸ்பைசினஸ் வந்து நல்லா அதிகமா இருக்கும். ஸோ வந்து கரெக்டா இருக்கு. டேஸ்ட் வைஸ் சூப்பர். இங்க வந்து காரக்குழம்பு வந்து நல்லா இருக்கும்னு எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ராகி வத்தல் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன். வத்தலோட காரக்குழம்பு சாப்பிடலாம். நிஜமாவே சூப்பரா இருக்குங்க. காரம் புளிப்பு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. ஐயர் வீட்ல எல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட். இது வீட்ல ரைஸ் வச்சுக்கிட்டு நிறைய பேர் காரக்குழம்பு தான் வாங்கிட்டு போறாங்க. எல்லாரும் ஏன் வாங்கிட்டு போறாங்கன்னு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது. டேஸ்ட் வந்து அமேசிங். ஒரு வடை 5 ரூபாய், 2 வடை வந்து 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. மோர் குழம்பு, மோர் எல்லாமே கிடைக்குது இவங்க கிட்ட. மோர் குழம்பும் வடை காம்பினேஷனும் நல்லா இருக்கும். மசால் வடை கொடுத்துருக்காங்க. மோர் குழம்பும் சூப்பரா இருக்கு. அந்த புளிப்பு அவங்க போட்டிருக்காங்க, அந்த சீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சி போட்டிருக்காங்க. அந்த ஃபிளேவருமே நல்லாவே டோமினேட் பண்ணுது. நல்லா இருக்கு டேஸ்ட் வைஸ். ரொம்பலாம் வந்து காரமாலாம் இல்ல, ஒரு நார்மலான காரத்தோட இருக்கு. ஏன்னா வயசானவங்க எல்லாருமே சாப்பிடுற மாதிரியான ஒரு ஸ்பைசினஸ் தான் எல்லாத்துலயுமே ஆட் பண்ணிருக்காங்க. தனித்தனியா எல்லாமே ஒரு டேஸ்ட்ல இருக்கு. ஏன்னா இங்க மாஸ்டர்ஸ் யாருமே கிடையாதான், ஹவுஸ் ஒய்ஃப் தான் வந்து இங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபிஸ் வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்கதா அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இங்க பிராமின்ஸ் சாப்பிடுறதுனால பூண்டு வந்து எதுலயுமே சேர்க்கலன்னு சொன்னாங்க. சாப்பாடு ஐட்டம் மார்னிங்ல மட்டும் வடகறியில மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்ப்பாங்களாம். எல்லா இடத்துலயுமே வந்து கம்மி பிரைஸ்ல கொடுத்தா குவாலிட்டி இருக்காது, ஆனா இங்க குவாலிட்டியாவும் இருக்கு. மோர் எப்பவுமே தண்ணியா இருக்கும். மோருன்னு சும்மா பேருக்கு கொடுப்பாங்க, ஆனா வந்து இது வந்து நல்லா இருக்கு டேஸ்ட் வைஸ். ட்ரிப்ளிகன் சைடு வர்றவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். வெஜிடேரியன் அப்படின்னாலே 100 ரூபாய்க்கு கம்மியா வந்து சாப்பாடு எங்கேயுமே கிடையாது. ஸோ 40 ரூபீஸ் இருந்தா நம்ம வயிறு ஃபுல்லா சாப்பிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், இங்க டைனிங் எல்லாம் கிடையாது. சாப்பாடு எல்லாருமே பார்சல் தான் வாங்கிட்டு போறாங்க. ஸோ வந்து வந்தீங்கன்னா நீங்க பார்சல் தான் வாங்கிட்டு போக முடியும். எனக்கு வந்து அந்த குவான்டிட்டி பார்த்தோன்னே பத்தாது அப்படின்னு தோணுச்சு. ஆனா 10 ரூபீஸ்க்கு வாங்கினாலே வந்து ஓரளவுக்கு வயிறு ஃபுல்லா சாப்பிடலாம் லேடிஸ். ஒரு வீட்டு சாப்பாடு டேஸ்ட்ல தான் இருக்கு. எதுவுமே வந்து ஹோட்டல் டேஸ்ட் எதுலயுமே வரல. ஒரு பேச்சுலர்ஸ்க்கும் வந்து கொஞ்சம் வயசானவங்களுக்கும் இது வந்து செம்ம ஸ்பாட்டுங்க. ஏதோ தேவையானதை வாங்கிட்டு போய் அவங்க சாப்பிட்டுக்கலாம். நிஜமாவே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கு. கேக்குறதுக்குமே 10 ரூபாய்க்கு இந்த காலத்துல என்ன கிடைக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க எல்லாருமே. 10 ரூபாய்க்கு சாப்பாடே கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஃபைனலா எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. எல்லாம் நல்லா இருந்தது. இந்த கான்செப்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இது வந்து இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் இந்த 10 ரூபாய் சாப்பாடுன்றது. எல்லாருமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ட்ரிப்ளிகன் ஏரியால பாத்தீங்கன்னா நிறைய பேச்சுலர்ஸ் இருப்பாங்க. அது இல்லாம வந்து இந்த சர்க்கிள்ல இருக்க வயசானவங்க எல்லாருமே இங்க வந்து நல்லா வாங்கிட்டு போய் சாப்பிட்டு என்ஜாய் பண்றாங்க. இந்த ஸ்பாட் வந்து எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் தான் சொன்னாங்க. இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்பாட் தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து கண்டிப்பா ரிவ்யூ பண்றேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா.